அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் கற்பு பூமியில் சில கருப்பு ஆடுகள் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நேசம் முரளி தயாரித்து இயக்கியிருக்கிறாரு. அஸ்வின் விஜய், நித்யஸ்ரீ, கராத்தே ராஜா, கஞ்சா கருப்பு, வையாபுரி, நேசம் முரளி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கராத்தே ராஜா ஊரில் உள்ள இளம் பெண்களை பசங்க மூலம் மயக்கி கூட்டி வந்து கற்பழிக்கின்றார். இவருக்கு ஒரு மகள் தேர்வு எழுதப் போகும் சமயத்தில் ரயில்வே ட்ராக் கடக்க நேரமாகும் என்பதால் முன்பின் தெரியாத கதாநாயகன் அஸ்வின் விஜயிடம் இவரது ஸ்கூட்டியை கொடுத்துவிட்டு அவரது டிவிஎஸ் 50 வண்டியை மதியம் தருவதாக சொல்லி வாங்கி செல்கின்றார். கதாநாயகன் அஸ்வின் விஜய் IAS தேர்வு எழுத செல்லும் போது இவரை போலீஸ் பிடித்து விசாரிக்க கராத்தே ராஜா ஆள் என நினைத்து கைது செய்து சிறைக்கு அனுப்புகின்றனர். கதாநாயகன் அஸ்வின் விஜய் சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து வந்து அந்த போலீஸை என்ன செய்தார்? போலீஸ் கராத்தே ராஜா குடும்பத்தை பழிவாங்க காரணம் என்ன? கராத்தே ராஜா செய்யும் அராஜகத்தின் முடிவு என்ன என்பதே இந்த படத்தின் மீத கதை. அஸ்வின் விஜய், நித்யஸ்ரீ இருவரும் கதாநாயகியாக சிறப்பாக நடித்துள்ளார்கள். கராத்தே ராஜா கொடிய வில்லனாக நன்றாக நடித்துள்ளார். கஞ்சா கருப்பு, வையாபுரி, நேசம் முரளி என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகம். அதை அரசாங்கமும் காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது அநீதி என்பதை எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர், தயாரிப்பாளர் நேசம் முரளிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.